ஹாய் மக்களே. நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காண்டி பேசுவோம். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு லவ்வெல்லாம் பண்ணலாம். லவ் பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாது. கடைசி வரைக்கும் அது நீடிக்குமா அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா முன்னாடியே சொல்லிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருங்க. உங்களை லவ் பண்ணி என் உசுரை தரேன், என் உலகம் நீதேன், என் செல்லம், என் பட்டு, என் குட்டிமா அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உன்னை எனக்கு பிடிக்கலடா, நீ வந்துட்டு சரியில்லை, அவங்க ஏதோ ஒரு சாக்கு சொல்ல முடியாமல் ஏதோ ஒன்று காரணமே இல்லாமல் ஒன்று சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போயிடுறாங்க. பையனுமே அதே மாதிரி தான். பையனையும் ஒரு பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பொண்ணையும் ஒரு பையன் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ரெண்டு பேருமேன்ட்டு எதையுமே மறைக்காமல் வெளிப்படையாக பேசிடுங்க. சில காதல் ஏன்னு தெரியுமா பிரியுது? இவங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. அது நாளைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ நீ என்னை ஏமாற்றிட்ட தானே, இதை மறைச்ச நீ இன்னும் என்னென்னதான் மறைச்சிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சண்டையாக தான் ஆரம்பிக்கும். தயவு செய்து லவ் பண்ணுறவங்க ரெண்டு பேருமேனு எதையுமே மறைக்காதீங்க. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வேணால் நீங்கள் இருக்கலாம். ரெண்டு பேருமேனு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தர் சண்டை போட்டால் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அப்படி போனால் மட்டும்தான் கல்யாண வாழ்க்கையும் சரி, லவ்வும் சரி நீடிக்குமேனு. உங்களுக்குள்ளே சண்டை வர்றதுக்கு காரணமே இதுதான். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒன்றா மறைச்சிடுவீங்க. ஃபஸ்ட்டு பையன் ஒன்று மறைப்பான், அது அந்த அப்படிக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவனே நம்மள்கிட்ட மறைக்கிறியால, அப்போ நம்ம மட்டும் எதுக்கு அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை மறைக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே மறைச்சிடுவாங்க. அது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நாள் தெரிய வரும்போது, அப்போ நீ மறைச்சனால தான்டா நான் மறைச்சிங்க, நீ மறைச்சனால தாண்டி நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்ல ரெண்டுத்துக்கு சண்டை வர புட்டுக்கிட்டு போயிடும். எதுக்கு அந்த டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க? உண்மையான லவ்வை மட்டும் பண்ணுங்க. பொய்யான அன்போ பொய்யான லவ்வோ யாருக்குமே கொடுக்காதீங்க. அது வந்துட்டு ரொம்ப வலிக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா அந்த லவ் பண்ணி அதில் லவ் ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்களா. சத்தியமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க அதோட ரொம்ப கஷ்டமே பட மாட்டாங்க. அது இந்த ஃபஸ்ட்டு லவ்வெல்லாம் ஃபஸ்ட்டு லவ் தான். விட்டுட்டே போனாலும் சரி மறக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு லவ்வை வந்துட்டு எப்படி நினைக்கிறாங்கன்னே தெரியல, குப்பை மாதிரி நினைப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அங்கிட்டு பார்த்தாலும் 10 பேர்த்திட்ட பேசுகிறேன் பையன், இங்கிட்ட பிள்ளை 10 பையல்கிட்ட பேசுது. இதுக்கு பேர் லவ்வா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். அதுதான் காதல் வாழ்க்கை.